ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மாத்ரே நமः. ரத்ன பத்மாசனே ரத்ன சிம்ஹாசனே சங்கபத்மத்தயோ பாச்ருதே விச்ருதே. காளிதாசருடைய ஸ்ரீயாமளா தண்டகம். இந்த ஸ்லோகத்தில் அம்பாள் எந்த மாதிரி வீற்றிருக்கா அப்படின்னு சொல்கிறார். அம்பாள் ரத்ன பத்மாசனத்தில் உட்காந்துருக்காளா. பத்மாசனம் அப்படின்னா தாமரை மலரில் வீற்றிருக்கிறது. அது எப்படி ரத்ன கற்களால் அழிச்சிருக்குமா? அப்படி இல்லை. சூரியன் தோன்றின உடனே தாமரை மலரானது தோன்றிடும், தன்னுடைய 1000 இதழ்களையும் விரிச்சிடும். அப்போது அதன் மேலே பனித்துளிகளெல்லாம் ஒட்டியிருக்கும், நீர்த்திவளைகள்லாம் ஒட்டியிருக்கும். சூரியனுடைய வர்ணஜாலத்தை அந்த ஒளி கற்றைகளெல்லாம் அந்த தாமரை மலர் மீது பட்ட உடனே அந்த தாமரை மலர் மேலே இருக்கக்கூடிய முத்துக்கள், அதாவது அந்த நீர் திவளைகள் எல்லாம் வண்ணமயமாக காட்சியடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாமரை மலரானது நவரத்னங்களால் இழைக்கப்பட்டது போல இருக்குமா. அதனால தான் ரத்ன பத்மாசனேன்னு சொல்கிறார். அவருடைய கவி தத்துவம் இதில் கவித்துவம் ரொம்ப அருமையாக விளங்குது பாருங்க. ரத்ன பத்மாசனே ரத்ன சிம்ஹாசனே. தாமரை மலரில் உட்காந்து அந்த தாமரை மலரானது ரத்ன சிம்மாசனத்து மேலே இருக்கா. தேவி ரொம்ப அருமையாக ஏகாந்தமாக அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கா. சங்கநிதி பதுமநிதி உலகத்துக்கே செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய பிரதிநிதிகள். அந்த 2 பிரதிநிதிகளும் அம்பாளுடைய பாதத்தில் சேவை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இந்த சங்கநிதியும் பதுமநிதியும் தேவிக்கு சாமரம் வீசி உபசாரங்களெல்லாம் பண்ணுறதுனால தேவி மகிழ்வாக இருக்கா. அப்போது அந்த சங்கநிதியும் பத்மநிதியும் தேவியை அனுகரிக்கும்படியாக சேவை பண்ணுறாங்க. இப்போ அவங்களே அவர்கிட்ட சேவை பண்ணும்போது நாம் அவளை தரிசனம் பண்ணினோமானா, அவளை சிந்தனை பண்ணினோமானா நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியங்களை கொடுப்பாங்கிறத ஸ்லோகத்து மூலம் காளிதாசர் உலகத்துக்கு அறிவிச்சிருக்கார். இதை கேட்கறதுனால நமக்கும் தேவியினுடைய அனுகிரகம் கிடைக்கும். சுஸ்ரபேசாய மங்களம் சிவச்சிதம்பரம் சிவகாம சுந்தரி அம்பிகா சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்பமே சூழ்க, எல்லா உயிரும் என்பொற்றிருக்க. மேதா விலாசம்ங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பான சிந்தனைகளை நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்த சிறப்பான சிந்தனைகளை இளைய தலைமுறையினருக்கு கொண்டு செல்லுங்கள், அதிகமாக பகிருங்கள், எல்லோரும் பயனடையட்டும். சிறப்பான சிந்தனை வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, சம்சார பந்தம் சரியில்லை என்றால் சந்நியாசம் கொள் அப்படின்னு ஔவை மூதாட்டி சொல்லியிருக்கா. அதை பற்றின சிந்தனையை தான் நான் பார்க்க போகிறோம். சம்சாரம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கடல், சம்சார கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட நெடுகாலம் இருபால் இனத்தவரும் ஒன்றாக கருத்தொருமித்து இணை பிரியாமல் வாழறது தான் சம்சாரம்னு சொல்லப்பட்டிருக்கு. இறைவனா கூட்டி வைக்கிற பந்தம் இந்த கணவன் மனைவி பந்தம், அதுதான் சம்சாரம்னு சொல்கிறோம். இதற்கு பங்கம் ஏற்பட்டால் பிரிவு என்ற ஒன்று குறுக்கிடும். இந்த பிரிவு தான் பங்கம்னு சொல்கிறோம். அந்த குறுக்கீட்டை ஒன்று சேர்க்கறது எது அப்படின்னு சொன்னோம்னா மழலைகள், குழந்தைகள் தான். ஆக இருமுனை கொண்ட இந்த போராட்டத்தின் முடிவு மக்களை பெற்றதனால அது முடிவுக்கு வந்துடும். 2 பேரும் சண்டை போட்டுவிட்டு கொஞ்சம் நாளைக்கு பேசாமல் இருக்கலாம், அப்புறம் குழந்தைகளால் பேசுகிற மாதிரி ஆகிடும். அப்புறம் மீண்டும் வாழ்க்கை சம்சாரம் மறுபடியும் தொடங்கும், மீண்டும் மறுபடியும் குழந்தைகள் பிறக்கும், மழை மலரும். இப்போ உறவு ஆனது பலப்படும். இப்படி முடிவின்றி தொடர்றது தான் சம்சார பந்தம். அதனால தான் அதை கடல்னு ஒப்பிட்டாங்க, சம்சார கடல். ஒரு கடல்ல அலை போல பிரச்சனைகள் தோன்றி தோன்றி மறையும் சம்சார பந்தத்தில். அதனால அலையானது கடலை விட்டு போயிடாது. அதுபோல தான் சம்சாரமானது கணவன் மனைவி இடையிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். அது கடல் அலை போல தோன்றி தோன்றி மறையும். தற்பொழுது காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்று நீர் போல ஓடிக்கிட்டே இருக்கு சம்சார பந்தம். இரு கரையும் இணையாத நெடுந்தூர பயணமாக முடிவில்லாத ஒரு ஒருமுனை போட்டியாக விளங்குது சம்சாரம்.
தனியான பெற்றோர்கள், விதவிதமான குடும்பங்களை நாம் பார்க்குறோம். சிங்கிள் பேரண்ட் குடும்பம் நிறைய இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, காலங்கெட்ட காலத்தில் திருமணம் பண்ணுறது, காலத்தில் குழந்தைகள் பிறக்காமல் இருக்கிறது, உறவுகளின் வினோதமான குறுக்கீடு, சமுதாய கெடுபிடி, இப்படி சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையான சம்சார பந்தத்தை சமுதாயமும் சேர்ந்து சீரழிக்குது. சமுதாயம் அறிவுத்திறனை மேம்படுத்துதுன்னு சொல்லலாம். அனைவரையும் அதிபுத்திசாலியாக்கி ஆளுக்கு ஒரு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அறமான வாழ்க்கையை, அல்லல் பட்டும் வாழ்க்கையா, அலங்கோல வாழ்க்கையினை அரங்கேற்றி வருகிறது சமுதாயம். எல்லாம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, பலவிதமான பகிர்வு தான். இன்ஃபர்மேஷனை டிசமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், பரப்பி விடுறது. ஒரு செய்திக்கு அடுத்ததுன்னா பல பேருக்கு பரப்பி. அப்போல்லாம் இந்த கம்யூனிகேஷனே கிடையாது அந்த காலத்தில். அதனால் மக்கள் பின்தங்கி இருந்தாங்க, எல்லாம் ஒரு இடத்துல இருந்தான். அனைவருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் தெரிந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துவது என்பது தான் சிக்கல். வினோதமாக சிந்திச்சு விபரீதமான விளையாட்டுகளை விளையாடுறாங்க. இப்போது மனிதன் ஆணோ பெண்ணோ சம்சார பந்தத்தில் நிர்விக்னமாக வாழ்ந்து முடிக்க வேண்டும், பங்கம் ஏற்படக்கூடாது. ஆண் பெண் வாழ்க்கையில் விக்னம் எப்போது ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, சுய கௌரவம் பாதிக்கும் பொழுது தான். இது சாதாரண விஷயந்தான். அப்போது அங்கே பந்தமானது ரத்தாகுது. ஒருத்தருடைய சுய கௌரவமானது பாதிக்கும் பொழுது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அங்கே திருமண பந்தமோ உறவோ முறிந்து விடுகிறது. தேவர் குலமாக இருக்கட்டும், அரக்கர் குலமாக இருக்கட்டும், மனித குலமாக இருக்கட்டும், எந்த குலத்தை இருந்தாலும் ஆணும் பெண்ணும் சுய கௌரவம் பாதிக்கும் போது பிரிவு ஏற்படுகிறது. உலகத்தே ஆளக்கூடிய ஈசன் ஈஸ்வரியாக இருந்தாலும் சரி, காத்து ரட்சிக்கும் பரந்தாமன் மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி, பந்தத்தில் பிரிவு என்பது கௌரவ அடிப்படையில் தோன்றது தான். வாழ்க்கையானது பின்னப்பட்டு போகுது. ஒரு மகரிஷி இருந்தார், பிருகு மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். மும்மூர்த்திகளில் யார் சாதுவானவர் அப்படின்னு உலகத்துக்கு பறைசாற்றணும் அப்படின்னு நினைச்சார் பிருகு மகரிஷி. சத்தியலோகம் போனார், கைலாயம் போனார். இங்கெல்லாம் ஒன்றும் அவருடைய சாந்த மூர்த்தியை பார்க்க முடியல அவரால். வைகுண்டத்துக்கு நேராக வந்தார். பகவான் சயனத்தில் இருந்தார், மகாலட்சுமி பாதத்தில் உட்கார்ந்துருந்தார். விஷ்ணு பகவானே மார்பிலை எட்டி உதைக்கிறார் பிருகு. அப்போது பகவான் கண்ணை திறந்து பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணுறார், பிருகு மகரிஷியை வாருங்கள் அப்படின்னு. எட்டி மார்பிலை உதைத்துக்கு எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல் வரவேற்கிறார் பிருகு மகரிஷியை. அப்போது உலகத்துக்கு பறைசாற்றார் பிருகு மகரிஷி, மகாவிஷ்ணு எவ்வளவு சாந்தமூர்த்தி அப்படிங்கிறத. இப்போ மும்மூர்த்திகளில் சாந்தமூர்த்தி விஷ்ணு பகவான்றது பிரகடனமாயிடுது. ஆனால் ஸ்ரீவத்சம் தேவி சாட்சாத் அந்த மகாலட்சுமியானவ அந்த விஷ்ணு பகவானுடைய மார்பில் குடியிருக்கிற இடம் ஸ்ரீவத்சம். அதில் பிருகு மகரிஷியுடைய கால் பட்டு போச்சு. தேவிக்கு கௌரவ பிரச்சனை ஆயிட்டுது. நான் வசிக்கும் இடத்துல ஒரு ரிஷியானவர் காலத்துக்கு உதைக்கிறார், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே, அப்போ என்னுடைய மரியாதை என்ன ஆறுது? இனி ஒரு க்ஷணமும் நான் உங்களிடம் இருக்க மாட்டேன்னு தேவி அவரை விட்டு பிரியிறா. அப்புறம் சில காலம் கழித்து சுவாமியும் அவரும் ஒன்று சேர்றாங்கிறது புராணம். அப்போது அந்த இடத்துல கௌரவமானது மகாலட்சுமியை பாதிச்சுடுது. உடனே என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்த விட்டு அகன்றுடுறா. இந்த மாயாசக்தியானவ அந்த பகவானை விட்டு அகன்ற உடனே எல்லாம் இருளாயிடுது. சுவாமினால் ஒரு இயக்கமும் பண்ண முடியல. இதான் கதை. ஆணும் பெண்ணும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் தான் அருள் உலகமோ பொருள் உலகமோ பிரகாசமாக இருக்கும். ஒருத்தரை பிரிஞ்சிட்டோம்னா அந்த இடம் இருள் சூழ்ந்துடும். இதுதான் பந்தங்களின் பிரிவு சூன்யமாக போகிற காரணம். இப்போ எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் 5 வருஷத்தில் 4 வருஷத்தில் புட்டுக்குது எல்லாம். இன்னும் சொல்லப்போனால் 6 மாதத்திலே பிரிஞ்சுடுறாங்க. காரணம் என்னன்னா,
அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். காலம் கொடுக்கறதே கிடையாது, எதுக்கும் காலம் கொடுப்பதே இல்லை. இதான் அருமையாக ஔவையார் சொல்லியிருக்காங்க பாருங்க. பக்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை உண்டானால் எக்காலம் கூடி வாழலாம், சற்றேனும் ஏறு மாறாக இருப்பாளே யாமாகில் கூறாமல் சந்நியாசம் கொள். அருமையான ஒரு செய்யுள் இது. பக்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை, பக்தான்னா கணவன், பதிவிரதைன்னா மனைவி. ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் எந்த காலம் வேணாலும் கூடி வாழலாமா. கொஞ்சமானும் சற்றுக்கும் ஏறு மாறாக இருந்துச்சுன்னா கூறாமல் சந்நியாசம் கொண்டுடு அப்படின்றார். இது அருமையான ஒரு செய்யுள். இந்த செய்யுளை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இஷ்டப்பட்டு வாழாமல் கஷ்டப்பட்டு வாழ்வானேன், நிம்மதியாக சில காலம் விலகி இருப்பது வளம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அது. இதன் அடிப்படை என்னென்னா, பக்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை இல்லை. ஆனால் பதி தன் இல்லம், சொத்து, நிலம், நீச்சு, வரவு, செலவு எல்லாவற்றையும் தன்னை நம்பி வந்த சதிக்கிட்ட, மனைவி கிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விடு என்று அர்த்தம் இல்லை. இல்லறத்திலே இருந்து கொண்டு சொத்து பற்றுக்களை, வரவு செலவுகளை பார்த்து, மக்கள் மழலையை பார்த்து, உற்றம் சுற்றத்தை பார்த்து, தர்ம பத்தினியை மனதால் பிரியாமல் உடலால் சிறிது காலம் பிரிந்து இரு. சந்நியாச வாழ்க்கை மேற்கொண்டு இருக்கணும். நல்லா கவனிக்கணும் இந்த இடத்த. மனையால் சரியில்லைன்னா வேறு ஒரு துணையை கொள் என்று அவை சொல்லலை. யாரையும் சிந்தனை கொள்ளாமல் தனியாக சந்நியாசி போல் இரு என்று தான் சொல்லியிருக்கா. அப்படின்னா தனியாக இருந்தோம்னா ஆணும் பெண்ணும் அறப்பட்ட வாழ்க்கையில் பங்கம் இல்லாமல் சிறிது காலம் உடலால் பிரிந்து இருத்தல், அந்த பிரிவு இருவரையும் சமன்படுத்தும். அதுதான் சந்நியாசம் கொள் என்று சொல்லப்பட்டதா. அப்போ கொஞ்ச நாள் அந்த உடலால் பிரிந்து இருந்தோமானா பிரிவுக்கு பின்னால் சேர்ந்தாங்கன்னா அவங்க எந்த காலத்திலையும் பிரிய மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்கு தான் அவ்வை சந்நியாசம் கொள். சந்நியாசம் கொள்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுன்னு சொல்லலை, வேறொரு மனையாளை விட்டுட்டு வேறொருத்தரை பாருன்னு சொல்லலை. இதை சில பேர் தவறாக புரிந்து கொண்டு பெண்களுக்கு சரியான வழி கூறலை, கணவனை பிரிந்து போக அறிவுரை கூறிட்டாங்க ஔவையார்னு சொல்கிறாங்க. தவறான விஷயம். அறம் வழக்கூடாது என்பதற்காக 1000 வழி சொன்ன ஔவை இப்படி சொல்வாளா? சந்நியாசம் கொள் என்றால் மனைவி கணவன் இடையே உள்ள என்ன விகாரங்கள் மறைந்து போக சில காலம் சந்நியாசி போல் இருவரும் இல்லறத்தில் இருந்து கொண்டே மனதால் ஒன்றுபட்டு உடலால் சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டும். இந்த பிரியும் போது அந்த நினைவுகள் அவங்கள போட்டு வதைக்கும். அப்போது அந்த காலம் சிறிது காலம் போன உடனே மறுபடியும் கூட்டிடுவோம். அதனால தான் துறவிக்கு என்று சொல்லாமல் சந்நியாசம் என்று. துறவின்னா எல்லா உலக பந்தத்தையும் நிறுத்திட்டு வீடு மனை மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கட்டின துணியோடு வெளியில் போய் எங்கேயாவது காட்டில் உட்காந்துக்கிறது தான் துறவரம். சந்நியாசம்னா வீட்டிலே இருந்து கொண்டு இல்லற சுகத்தை மட்டும் தவிர்த்து மற்ற சுகங்களை எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து வெளியில் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழும்போது அது பக்குவப்படுறதுக்கான காலமாக இருக்கும். மனம் பக்குவப்படணும்னா சுகங்களை தவிர்க்கணும். விட்டு விலகாமல் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இருக்கணுமா. வாழ்க்கை பல வசந்தங்களை கொண்டது, வண்ணமயமானது. இந்த பந்தம்ங்கிறது இறைவனால இணைக்கப்படுவது. அதை நெறியாக வாழ்ந்து முடிக்கணும். மனிதனுடைய வாழ்க்கை பயணம் வெற்றியில தான் முடியணும், வெறுமையில போய் முடியக்கூடாது. அதுக்காக ஔவை எப்படி சொல்லலை, சந்நியாசம் கொள் அப்படின்னா சரிப்படுத்திக்கிறதுக்கு சில காலம் அவகாசம் கொடுக்க தான் சொல்லியிருக்கா. இணைந்து இன்புற்று வாழ பழகணும். வாழ்க்கை என்பது சம்சார பந்தம், இன்பமாக இருக்கணும். அப்போது ஔவை சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏறு மாறாக போச்சுன்னா கொஞ்சம் நாழி ஆஃப் பண்ணி வை. மெஷின் சரியாக மக்காறு பண்ணுச்சுன்னா கொஞ்சம் நாழி சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் நாழி ஆஃப் பண்ணி வைப்போம். மறுபடியும் போட்டோன்னா அப்புறம் செல்ஃப் எடுத்துக்கிட்டு அருமையாக ஓடும். இதுதான் இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஔவையார் சொல்லியிருக்காங்க.
பக்தாவுக்கேற்ற பதிவிரதை உண்டானால் எக்காலம் கூடி வாழலாம், சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளே யாமாகில் கூறாமல் சந்நியாசம் கொள்ள. கொஞ்ச நேரம் அவளுக்கு டைம் கொடு, அவகாசம் கொடு, பிரிந்து கொஞ்ச நாளை மனதால் ஒன்றுபட்டு உடலால் பிரிந்து இரு, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற பாவனையில் தான் அந்த செய்யுளானது அரங்கேற்றப்பட்டிருக்கு. அறம் தவிர அவை என்னைக்கும் வழிகாட்டியதா தெரியல. அதுபோல் நாம் இந்த சம்சார பந்தத்தில் எதையும் நீக்கி விடாமல் கொண்டு கூட்டுடன் இருந்து இன்பத்தை அனுபவித்து இல்லறத்தை செம்மையாக்குவோம். இன்பம் சூழ வாழலாம். மழலை மக்களோடு இறைவன் அருளால எல்லா நலங்களும் பெற்று சம்சார பந்தத்தில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற சிறப்பான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன். வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு உங்களை மேதாவிலாசம் காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.